தமிழ்நாடு முதலமைச்சருடைய நாள் முதல்வன் திட்டத்தின் கீழே பல நன்மைகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று நிரல் எக்ஸிபிஷன் நடைபெற்றது. இதில் பல இளைஞர்களுடைய கண்டுபிடிப்புகள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்ட நிலையில் முக்கியமாக விவசாயத்துக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்பு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பேசலாம். வணக்கம். என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு குட்டி டிராக்டர் மாதிரி இருக்கு. என்ன இதனுடைய அட்வான்டேஜஸ்? என் பேர் சிபின். நான் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். இப்போ நான் ஃபார்மர்ஸுக்கு ஒரு சின்ன மிஷினு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்னு நினச்சி நான் லோ காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாத இது யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு லோ லேபர்ஸ் ரொம்ப குறைவாங்க. அதுவும் இல்லாத ஒர்க்கிங் காஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஒரே ஃபார்மர் இருந்தால் போதும் இந்த வண்டியை ஓட்ட. எப்படின்னா இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இது கல்டிவேஷன் கல்டிவேட்டர்னு வாங்க. அது உழுவுறதுக்கு மண் உழுவுறதுக்கு கலப்பண்ணுவாங்க தமிழில். அது கலப்பை மண் பேத்து லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது முன்னாடி பன் ஃபார்மேஷன் வாங்க. அந்த பன் ஃபார்மேஷன் எதுக்காகனா அந்த செடி நடுறதுக்கு வரப்பு மாதிரி மண் ஏற்றி போடுவாங்க. ஸோ அதுக்காக அந்த பன் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு நான் அங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே விவசாயத்துக்கு டிராக்டர் நம்மளுக்கு அடிப்படையாக தேவை. இப்போ இதில் என்னென்ன விஷயம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஏர் உழுவுறது அது பண்ணுறோம். ஸோ அடுத்து என்ன சொல்ல வரீங்க? அடுத்து வரப்பு அந்த மண் ஏற்றி போடுவாங்க தெரியுமா, அணைச்சு போடுவாங்க தெரியுமா, அதுக்காக அது நான் யூஸ் அது நான் வண்டியில் வந்துடுது. ஆமாங்க. அது இதுலேங்க அதில் என்னன்னா எல்லாமே தனித்தனியாக நம்ம அட்டாச் பண்ணி அதுக்கு ஒரு காஸ்ட் தனியாக கொடுக்கணும். நம்ம கல்டிவேட்டர் மண் உழுவுறதுக்கு 1200 அப்படின்னா பண்டு போகிறதுக்கு ஒரு 1200 எக்ஸ்ட்ராவாக கொடுக்கணும். ஸோ இதில் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே அமௌண்ட் தான். என்ன இதில் பெட்ரோல் சார்ஜ் டீசல் சார்ஜ் எதுவுமே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் தான். ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் தான். டிராக்டர்ஸ்லாம் இப்போ ஹெவி கெப்பாசிட்டியில் இருக்கும். அது புஷ் பண்றது ரொம்ப இபி ஓகேவா இருக்கும். இதுலயே ஓகேவா, ஏன்னா இதுல 3 kW மோட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஹை ட்ராக்ஷன் பவர் இருக்கு இதுல. ஸோ அதனால நம்மளுக்கு எல்லாமே இதுல பெனிஃபிட்டா தான் இருக்கும். நம்ம பின்னாடி கல்டிவேஷன்ல பின்னாடி உழுவுறதுக்கு அப் டு 15 சென்டிமீட்டருக்கு மேலே போனாதான் நம்மளுக்கு பிளான்ட் நட நல்லா இருக்கும். ஸோ இதுல அப் டு 20 சென்டிமீட்டர் என்னால ப்ளவ் பண்ண முடியுது. நான் டெஸ்டிங் பண்ணிட்டு அப்புறமா தான் நான் இங்கே எடுத்துட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாவே சோலார் நம்ம மேனுவலாவும் சார்ஜ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக்ல. அது மல்ச்சிங் ஷீட்னு வாங்க. மல்ச்சிங் ஷீட் எதுக்காகனா களை வராம தடுக்கிறதுக்கு நம்ம பண்டுக்கு மேல நம்ம லே பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அதுல ஹோல்ஸ் போட்டு நம்ம செடி நட்டுக்கலாம். ஸோ அது மல்ச்சிங் ஷீட் என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டிலையும் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஃபார்மர்ஸ் மட்டும் தான் பண்றாங்க. பட் ஆனா அதோட யூசஸ் தெரியாதனால நிறைய ஃபார்மர்ஸ் அதை யூஸ் பண்றது இல்லை. ஸோ அதோட யூசஸ் தெரிய வந்துச்சுன்னா எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. அதோட பயன்பாடு என்ன? இப்போ இது ஒரு கவர். இந்த ஷீட்டை நம்ம போட்டா என்ன ஆகும்? இந்த ஷீட்டை போட்ட அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா மெயினா சன்லைட்டை தடுத்துரும். சன்லைட் தடுத்துருச்சுனாலே செடி வளர்றதுக்கு மெயினான ரீசனே சன்லைட் தான். அதுவே இல்லாம செடி வளராது ஃபர்ஸ்ட் ரீசன். அது முன்னாடி டெம்பரேச்சர் உள்ள அதிகமாயிடும். அது மண்ணு கடியில டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ அந்த இடத்துல இருக்க செடியெல்லாம் என்ன ஆகும், காஞ்சி பொசுங்கிடும். அவ்வளவுதான். இதுதான் மெயின் ரீசனே அந்த யூஸ் பண்றதுனால. அடுத்து ட்ரிப்போஸ்ன்னு வாங்க. ட்ரிப்போஸ் லே பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ ட்ரிப் இரிகேஷன் கொடுக்குறாங்கன்னா அப்போ ஓஸ் லே பண்ணுறதுக்கே தனியாக லேபர் வைக்கணும். நம்ம லேபர் வச்சு அதுக்கு தனியாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால இந்த மிஷின்லேயும் அட்டாச் பண்ணிட்டேன்னா ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸில் ஒரு 500 மீட்டர்ஸ் நான் போகணுன்னா ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இந்த வெஹிக்கிளில் நான் போட்டு போயிட்டே இருப்பேன் சல்லுன்னு. ஒரு லேபர் வச்சுன்னா ½ an hour மேலே எடுப்பான் ஒரு 500 மீட்டர்ஸ் போட. ஸோ அதுக்கு ½ டே பண்ணிடுவான். எப்படியும் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு ஃபுல்லாக போடணுன்னா 1 ஏக்கருக்கு அப்படின்னா எப்படியும் ஒரு ½ டேக்கு 1 டே கூட எடுத்துப்பான். ஸோ அதுக்கு நான் 600 rupees கொடுக்கணும் ஒரு மென் லேபருக்கு. ஸோ இதில் நான் 1 டேக்கே 200 தான் செலவு பண்ணுவேன். 200 to 300. எப்படின்னா இது அவன் ஃபுல் டே செய்யறத நான் 2 hours இல்லை 3 hours முடிச்சிட்டேன்னா லேபர் காஸ்ட் எனக்கு குறையும். ஒரே லேபர் தான் எனக்கு. ஸோ விவசாயிகள் நிறைய நஷ்டம் அடைகிறாங்க அப்படின்ற பொருளுக்கு இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கு. அதை தவிர்க்கணும்ன்ற மாதிரி வேலை வாய்ப்பு ஆனால் குறையும். அதிகமா வேலை ஆட்களை வச்சு செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இது ஒரு ஆள் இருந்தா போதும். 5 ஏக்கர் இருக்க விவசாயி ஒரே ஆள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். 5 ஏக்கரை நல்ல மெயின்டைன் பண்ணலாம். இந்த வண்டி இருந்தா போதும். இதோட ஃபியூச்சர் காஸ்ட் என்னவா இருக்கும்? இதை நான் செய்யும் போது எனக்கு 2.5 லட்ச ரூபா வந்துச்சு. அதே நான் ஹியூஜ் ப்ரொடக்ஷனா மாஸ் ப்ரொடக்ஷனா பண்ணனா எனக்கு 1.5 lakhs என்னால கொடுக்க முடியும். இந்த வெஹிக்கிள் நியர்லி 1 lakhs என்னால ரெடியூஸ் பண்ண முடியும் ஹியூஜ் ப்ரொடக்ஷனா பண்ணனா.
ஓகே, இப்போ ஏன்னா இப்போ டிராக்டருடைய காஸ்ட் வந்து அது அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ அதை கம்பேர் பண்ண பவர் டில்லரே நம்மளுக்கு 5 lakhs கிட்ட வந்துருது. ஸோ என்ன அதனால தான் நான் ரொம்ப லோ காஸ்ட்ல கொடுக்கணும், அதனால லோ காஸ்ட்லயும் அதுவும் இல்லாத நல்ல ஒரு வெஹிக்கிளா கொடுக்கணும் ஃபார்மர்ஸுக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நான் லோ காஸ்ட்ல பண்ணியிருக்கேன் இது. அதுவும் 2.5 lakhsல இப்போ எனக்கு நான் தனியா பண்ணதுனால எனக்கு இவ்வளவு வந்துச்சு. ஸோ யூஸ் ப்ரொடக்ஷனா பண்ணும்போது எனக்கு கம்மியாக தான். அதுவும் இல்லாத இதுல வந்து ஸ்ப்ரேயர்னு ஒன்று இருக்கு. ஸ்ப்ரேயர் எதுக்காகனா களைக்கொல்லி அடிக்கவும் இந்த மாதிரி மருந்து அடிக்க எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். விவசாய நிலத்திலே இறங்க தேவையில்ல, வண்டியிலே இருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நான் இதுல எடுத்துட்டு வந்ததுக்கு. அதுவும் இல்லாத இது ஃபியூச்சரா இதுல வந்து நான் டிரான்ஸ்பிளான்டிங் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். டிரான்ஸ்பிளான்டிங் எப்படின்னா செடி நான் எடுத்து வச்சா போதும், அதுவே நட்டுட்டு போயிடும். எல்லா வேலையும் முடிஞ்சிடும் உங்களுக்கு. தண்ணியும் போட்டு அதான் ட்ரிப்ல தண்ணி போட்டா அது முடிஞ்சு வேலை. இப்ப எந்த வேலையும் இல்ல, தண்ணிக்கு சரியா போயிருக்கான்னு மட்டும் அடிக்கடி அவ்வளவுதான். எந்த வேலையும் நம்ம கிட்ட கிடையாது இல்ல. அதனால 5 ஏக்கர் இருந்தா கூட ஒரு விவசாயி, ஒரே ஒரு விவசாயி நல்லா 5 ஏக்கர் மெயின்டைன் பண்ணி பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இதை நான் எப்படி உங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா, நிழல் திருவிழா அப்படின்ற ஒரு ஸ்கீம் மூலியமா தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நிழல் திருவிழால நான் வந்து செலக்ட் ஆகி இப்போ ஃபைனல்ல 2nd பிரைஸ் வந்திருக்கேன். அதுக்காக சிஎம் வந்து எனக்கு இன்னைக்கு அவார்ட் கொடுத்தாரு. அதுல வந்து டிஎன் ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு கார்டு கொடுத்துருக்காரு, ஸ்மார்ட் கார்டு கொடுத்துருக்காரு எனக்கு ஸ்டார்ட் அப் பண்றதுக்காக. ஸோ தேங்க்யூ ஃபார் நிழல் திருவிழா. தேங்க்யூ. சிஎம் வந்து நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஃபார்மர்ஸுக்கு கொண்டு போக நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிஎம் சார். புதிய டெக்னாலஜில எல்லாமே வந்து அதிகமா வந்து ஒரே பயன்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு விவசாயத்திற்கு வந்து அதிக நபர்கள் வந்து பயன்படுத்த முடியாத, ஏன்னா அதுக்கான வேஜஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இளைஞர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு டிராக்டர் மாடல்ல கம்ப்ளீட்டாகவே வந்து ஏர் உழுவுறதுக்கும், அதே போல் பண்டிங் பண்ணுறதுக்கும், இந்த மண்ணை வந்து லேயர் போடுறதுக்கும், அதே போல் அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் ஷீட் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கொண்டு வந்திருக்காரு. அதே போல் வாட்டர் பைப் லைனும் வந்து தனியாக வந்து இப்போ நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி அந்த லேயரும் வந்து போட்டுடலாம். ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இந்த ஒரே ஒரு வண்டியை வச்சிருந்தா போதும். கிட்டத்தட்ட இதனுடைய ஃபியூச்சர் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 1.5 லட்சத்துக்குள்ள தான் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டிராக்டருடைய காஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபியூச்சர்ல ஒரே ஒரு டிராக்டரை நம்ம வந்து இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணா போதும், நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அதிக அளவில் மகசூல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நாம் குறிப்பாக இந்த திட்டத்திற்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு ஸ்டார்ட் அப் கார்டும் கொடுத்திருக்கிறாரு. ஸோ விரைவில் இது வந்து பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் அருணுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.